ஓம் ஸ்ரீ குருப்பியோ நம. வக்ரதுண்ட மகாக்காய சூரியகோடி சமப்பிரப நிர்விக்னம் குருமே தேவ சர்வகாரியேஷு சர்வதா. ஆன்மீகம் பிளஸ் நேயர்கள் அனைவருக்கும் ஜோதிட குருஜியின் இனிய வணக்கங்கள், வாழ்த்துக்கள், ஆசீர்வாதங்கள். இந்த அருமையான காணொளியில் நம்ம பார்க்க போகிறது நவம்பர் மாத ராசி பலன். 2025ஆம் ஆண்டு நவம்பர் மாத ராசி பலன். பார்வதி பரமேஸ்வரால் துணையோடும் நவ கிரகங்களின் அருளாசியோடும் இந்த பதிவினை நாங்கள் உங்களுக்கு வழங்குகிறோம். இந்த 2025 நவம்பர் மாதம் பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு ரொம்ப அற்புதமாக இருக்கக்கூடிய ஒரு மாதம். சில பேருக்கு சில பிரச்சனைகள் அப்படின்னாலும் பல பேருக்கு நன்மைகள் தரக்கூடிய ஒரு மாதமாக இருக்குது. ஏன் அப்படின்னா, இந்த சாதாரணமாக இந்த மாத பலன் அப்படின்னு எடுக்கும்போதே 8 கிரகங்களோட பெயர்ச்சிகள் சுழற்சிகள் இதுதான். சாதாரணமாக சந்திரன் தினப்பலனுக்கு தான். தினந்தோறும் என்ன நடக்கிறதோ அது சந்திர பகவானோட ஒரு லீலை. இந்த 8 கிரகங்கள் அப்படிங்கும்போது செவ்வாய் பெயர்ச்சி இந்த தடவை இல்லை. இந்த நவம்பர் மாதம் புதன் பார்த்திங்கன்னா விருச்சிகத்திலிருந்து அப்படியே வக்ரகதியில் துலாம் ராசிக்கு அங்கே வக்ர நிவர்த்தி அடைகிறார். சுக்கிர பகவான் மாத ஆரம்பத்திலே பயிற்சி அடைஞ்சிடறார், 2ஆம் தேதியே. அதுக்கப்புறம் மறுபடியும் 26ஆம் தேதி பயிற்சி அடைகிறார். ராகு கேது அதே இடத்துல தான் இருக்கார். ஆனால் ராகுவுக்கு குருவோட பார்வை கட்டாயிடுறது. தனித்து இயங்கக்கூடிய ஒரு கிரகமாக இருக்கார். சனீஸ்வர பகவான் அதி அற்புதமாக வக்ர நிவர்த்தி அடைய போகிறார் இந்த மாத இறுதியில். குரு பகவான் அதிசாரமாக கடகராசியில் இருக்கார். அவர் வக்ரகதி அடைய போகிறார். குரு வக்ரகதி அடைய போகிறார். சனீஸ்வர பகவான் வக்ர நிவர்த்தி அடைய போகிறார். உங்களுக்கே தெரியும், எப்போவுமே பிற்பகுதியில் பார்த்தீங்கன்னா சூரிய பகவான் அடுத்த ராசிக்கு மாறிடுவார். இப்போ இது வரைக்கும் ஐப்பசியில் இருக்கார். இப்போ கார்த்திகைக்கு வந்துடுவார். நீச்சமடைந்த சூரிய பகவான் நீச்சத்தை விட்டு விலகி அவர் விருச்சிகத்துக்கு வரப்போகிறார். ஆக இந்த கிரக சுழற்சிகள் தான் இந்த 2025ஆம் ஆண்டு நவம்பர் மாதம் நடக்க போகிறது. இதில் நிறைய பேருக்கு நன்மைகள் நடக்கும். இந்த கிரகங்கள் அப்படிங்கும்போதே ஒவ்வொரு கிரகங்களும் ஒவ்வொரு கதிர்வீச்சை நமக்கு கொடுக்கறதுனால தான் நமக்கு கோபம் தாபம் எல்லாமே வருது, சந்தோஷம் எல்லாமே. அந்த வகையில் இந்த 2025ஆம் ஆண்டு நவம்பர் மாத ராசி பலன் எப்படிப்பட்ட ஒரு ராசிக்கு பலாபலன்களை கொடுக்க போகிறது அப்படிங்கிறத பற்றி நம்ம இப்போ தெளிவாக பார்ப்போம். பதிவுக்கு போகிறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ண அனைத்து இணைய நெஞ்சங்களுக்கும் மீண்டும் ஒரு அருமையான நன்றியினை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். இன்னும் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணணும், நிறைய பேர் பார்க்கணும், லைக் பண்ணணும், கமெண்ட் பண்ணணும், ஷேர் பண்ணணும். அப்போ தான் எங்களுக்கு ஒரு உத்வேகம் கிடைக்கும். கமெண்ட் பண்ணணும், கமெண்ட் பண்ணால் தான் ஒரு உத்வேகம் கிடைக்கும். நிறைய உங்களுக்கு ஒரு பரிகார இதெல்லாம் சொல்லலாம், நிறைய விஷயங்களை உங்களுக்கு ஷேர் பண்ணலாம். இப்போ இந்த பதிவுக்கு போகலாமா? அன்பான கும்பராசி நேர்களே, இந்த அருமையான காணொலியில் நம்ம பார்க்க போகிறது 2025ஆம் ஆண்டு நவம்பர் மாத ராசி பலன். அப்படி இப்படி 10 மாதம் ஓடிவிட்டது. சமாளித்து விட்டோம், வெற்றியாக கடந்து விட்டோம். இருந்தாலும் 11ஆவது மாதம் எப்படிப்பட்ட மாதம், அதை பற்றி இப்போ பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், உங்களது சகாய அதிபதியும் ஜீவனாதிபதியுமான செவ்வாய் பகவான் உங்களது ஜீவனஸ்தானத்தில் திக்பலம் அடைந்து உபஜயஸ்தானங்களில் ஒன்றில் அமைந்து அமர்ந்து ஆட்சி அமைத்து உங்களுக்கு அதி அற்புதமான பலன்களை வாரி வழங்குகிறார். பெரிய மாற்றங்கள் உங்களுக்கு கொடுப்பார். உத்தியோகத்தில், தொழில் வியாபாரத்தில், நீங்கள் எடுக்கிற காரியங்களில் எல்லாத்துலேயுமே ஒரு தைரியத்தை கொடுப்பார். ஜீவனம் விருத்தி அடையும். குருவோட பார்வையும் 5ஆம் பார்வை கிடைக்கிறதுனால அதி அற்புதமான குரு மங்கள யோகம் உண்டாருது. உங்களுக்கு பெரிய பாக்கியங்கள். திக்பலம் அடைஞ்சாலே போகும். உத்தியோகத்தில் நீங்கள் எடுக்கிற காரியங்கள் மூலமாகவே ஒரு உயர்வு கண்டிப்பாக கிடைக்கும். தொழில் வியாபாரம் லாபம்தான், சூப்பர். செவ்வாய் அதி அற்புதமாக உங்களுக்கு உட்காந்துட்டு உடன்பிறப்புகளின் மூலமாக ஒரு சந்தோஷம், ஜீவனத்தில் விருத்தி, எல்லாத்தையும் உங்களுக்கு பெரிய மாற்றங்களை கண்டிப்பாக கொடுப்பார். சிறுடை பணியாளர்களாகிய காவல், இராணுவம், தீயணைப்புத்துறை, மருத்துவத்துறையில் வேலை பார்க்கும் அன்பர்களுக்கு எதிர்பார்க்கும் இடமாற்றம், பதவி மாற்றம், பதவி உயர்வு, சம்பள உயர்வு மிக 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 அருமையாக வந்துச்சு. சூப்பரான காலகட்டம். அடுத்தபடி 5, 8 குடை அதிபதி புத பகவான், பஞ்சமாதிபதி, அஷ்டமாதிபதி,
இந்த புத்த பகவான் எங்கே இருக்காருன்னா அவரும் ஜீவனஸ்தானத்தில் தான் இருக்கார். அற்புதமான ஒரு தைரியம் உங்களுக்கு கிடைக்கும். அறிவுத்திறன் விருத்தி அடையும். ஒவ்வொரு விஷயத்துலையும் நுணுக்கமாக செயல்படுவீங்க. இப்படித்தான் பண்ணணும், அப்படித்தான் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் உங்களுக்கு கிடைக்கும். ஏன்னா ஒரு உயர்வு எப்போவுமே மனித வாழ்க்கை அப்படிங்கிறது உயர்வுகளை நோக்கி போகணும். வயசில் கிடையாது. வயசு அதிகமானதுங்கிறது பெரிய விஷயம் இல்லை, அறிவுல விஷயமா இருக்கணும். எவ்வளோ வயசானாலும் அறிவு இல்லைன்னா அறிவில்லாதவன் தான் சொல்லுவா, அவன் ஒரு முட்டாள் அப்படின்னு தான் சொல்லுவா. ஆனால் திருவண்டு குழந்தை கூட திவ்யமாக ஒரு சில இதெல்லாம் சொல்லும்போது சந்தோஷமாக இருக்கும். அப்போ அறிவுத்திறன் விருத்தி அடையும். 9/11/2025 வக்ரகதி அடைகிறார். ஸோ உத்தியோகத்தில் தொழில் லாபத்தில் கவனமாக இருக்கணும். டென்ஷன் கொஞ்சம் அதிகமாக இருக்கும், கவனமாக இருக்கணும். படிக்கிற குழந்தைகள்லாம் ரொம்ப கூர்மையாக படிக்கணும், கவனமாக இருக்கணும். ஏன்னா வக்ரகதியில் இருக்கும்போது அப்படி டென்ஷன் இல்லாமல் படிக்கணும், கருத்தூன்றி படிக்கணும். சரியா? 23/11/2025 முதல் வக்ரகதியிலேயே உங்களுக்கு எங்கே போகிறாருன்னா பாக்யஸ்தானத்துக்கு போயிடுறார். 9ஆம் இடம் பின்னாடி ரிவர்ஸில் போகிறார். வக்ரம்னாலே பின்னாடி தான், அதுலேயும் அப்படியே பின்னாடி போகிறார். முன்னாடி போனால் அதிசாரம், இப்படியே பின்னாடி போய் துலாம் ராசியில் உட்காந்துடுறார் பாக்யஸ்தானத்தில். ஸோ தந்தை வழி உறவினர்கள் மூலமாக குழப்பம் இருக்கும். தந்தையரோட உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கணும். ஒவ்வொரு விஷயத்துலையும் இந்த பிதுரார்ஜிய சொத்துக்கள் உங்கள் கைக்கு வரத்துக்கு கொஞ்சம் வாய்ப்புகள் கம்மியாக இருக்கும். 29/11/2025 முதல் இந்த புதன் வக்ர நிவர்த்தி அடைகிறது ரொம்ப விசேஷம். இப்போ தந்தையார் உங்களுக்கு ஆதரவாக இருப்பார். தந்தையாரோட உடல் ஆரோக்கியம் நல்லபடியாக இருக்கும். நீங்கள் எடுக்கிற காரியங்கள் அற்புதமாக இருக்கும். அறிவுத்திறன் விருத்தி அடையும். மனக்குழப்பம் அகலும். அதே மாதிரி குழந்தைகளுக்கு நல்ல படிப்பு ஞானம் கண்டிப்பாக கிடைக்கும். அடுத்தபடியாக 4/9 குடை அதிபதி சுக்கிர பகவான், சுகாதிபதி பாக்யாதிபதி. இந்த சுக்கிர பகவான் எங்கே இருக்காருன்னா 2/11/2025 உங்களோட பாக்யஸ்தானத்தில் ஆட்சி அமைக்கிறார். பாக்யாதிபதி பாக்யஸ்தானத்திலே ஆட்சி அமைக்கிறார். அற்புதம். இப்போ பாக்கியங்களை அனுபவிக்கக்கூடிய ஒரு பாக்கியம் உங்களுக்கு தேடி வரும். இதெல்லாம் எதுக்கு நான் சொல்லேன்னா, இந்த மாதிரி வரக்கூடிய காலகட்டத்தில் நம்ம அதெல்லாம் பிடிச்சிக்கணும். எப்போவுமே கஷ்டகாலங்கள் கஷ்டகாலங்களாகவே இருக்காது. அப்போ ஒரு உயர்வு தேடி வரும்போது அந்த உயர்வை நம்ம பிடிச்சிக்கிட்டு அப்படியே முன்னேறணும். ஒரு பள்ளத்தில் விழுந்துட்டோம், மரக்கிளை ஒருத்தவங்க கொடுக்குறாங்க, அதை பிடிச்சிக்கிட்டு மேலே வா அப்படின்னா அவன் பிடிச்சி இழுக்க மாட்டான், நம்ம அதை பிடிச்சிக்கிட்டு மெதுவாக ஏறி வரணும். அந்த மாதிரி காலகட்டம் தான் இது. அப்போ நீங்கள் அதை பிடிச்சிக்கிட்டு அப்படியே மேலே வரணும், சூப்பராக வரணும். பாக்கியத்தை அனுபவிக்கக்கூடிய ஒரு பாக்கியம் பாக்யாதிபதி அங்கேயே உட்காந்து உங்களுக்கு கொடுக்கப்படும். இந்த நேரத்தில் வீடு மனை வாகனம் இதெல்லாம் வாங்கக்கூடிய ஒரு பாக்கியம் கிடைக்கும். இப்போ பூர்வீக சொத்துக்கள் உங்கள் கைக்கு வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்குது. இந்த காலகட்டம் 26/11/2025 முதல் ஜீவனஸ்தானத்துக்கு வந்துடுவார். சுக்கிரன் ஜீவனஸ்தானத்துக்கு வந்தால் உத்தியோகத்தில் கொஞ்சம் கடுமையாக போராடுற மாதிரி இருக்கும். என்ன போராட்டம்? வேலை பளு அதிகமாக இருக்கும், அவ்வளோதான். வேலையை செய்யுங்க, சம்பாதிங்க. அதுவும் குருவோட பார்வையை வாங்குறார். அப்படியே சும்மா ஜில்லுன்னு வேலை செஞ்சுக்கிட்டு சம்பாதிச்சு ஏதாவது வாங்கிக்கோங்க. சந்தோஷமாக ஒரு பொன் பொருள், ஆடை, ஆபரணம் ஏதாவது வாங்கிக்கோங்க, சந்தோஷமாக இருங்க. விலை உயர்ந்த பொருளை வாங்கக்கூடிய ஒரு காலகட்டமும் இதுதான், வாங்கிக்கோங்க. அடுத்தபடியாக கலத்திராதிபதி சூரிய பகவான், 7ஆம் இடத்து அதிபதி. அந்த சூரிய பகவான் எங்கே இருக்காருன்னு பார்த்தா அவரும் பாக்கியஸ்தானத்தில் நீச்சம் அடைஞ்சிருக்கார், பலம் இல்லை. அப்போ பலம் இல்லை அப்படிங்கும்போது நம்ம அந்த பாக்கியஸ்தானத்துக்கு உண்டான வேலைகளை நம்ம செய்யணும். என்ன? அந்த தந்தையாரோட உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கணும். 9ஆம் இடம் மூத்த உடன்பிறப்புகள் வழியில் படிக்கிற சம்பவம் எல்லாத்துலேயும் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது. 17/11/2025 முதல் இந்த சூரிய பகவான் எங்கே வர்றாருன்னு பார்த்தீங்கன்னா ஜீவனஸ்தானத்துக்கு வந்து திக்பலம் அடைகிறார். அது ஒன்றும் பெரிய ப்ளஸ் பாயிண்ட் தெரியுமா? குருவோட பார்வையும் வாங்குறார். குரு சூரியனை பார்க்க போகிறார். ஸோ சூரியன் மூலமாக உங்களுக்கு கிடைக்க வேண்டிய ஒரு பெரிய முன்னேற்றம் பெருசாக கிடைக்கும். எப்படி? ஜீவனம், அதற்குண்டான வேலைகளை நம்ம செய்யணும். எப்போவுமே கிரகம் அங்கே வந்து உட்கார்றது அப்படின்னா குரு வந்து எங்கே வந்து உட்கார்றார்? 6ஆ 7ஆ? அதெல்லாம் நீங்கள் பார்க்காதீங்க. எந்த இடத்துல வந்து உட்கார்றார்? ஒரே இடம். 6ஆ? 6க்கு உண்டான வேலைகளை நீங்கள் செய்யுங்க. 7ஆ? 7க்கு உண்டான வேலைகளை செய்யுங்க. அவ்வளோதான். அதில் தான் சந்தோஷம் கிடைக்கும். அவர் பலமாக இருக்கார் அப்படின்னா நமக்கு பலம் கிடைக்கும். அவர் பலவீனமாக இருக்காருன்னா நம்ம பலமாக இருக்கணும். அப்போ தான், இல்லைன்னா நம்மளும் பலவீனமாகிடுவோம். கவனமாக இருக்கணும். அப்போ உங்களுக்கு சில மாற்றங்கள் கண்டிப்பாக கிடைக்கும். உத்தியோகத்தில், தொழில் வியாபாரத்தில் ஒரு ஏற்றங்கள் கண்டிப்பாக கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டம் இந்த காலகட்டம். 2/11 குடை அதிபதி குரு அதிசாரமாக கடகராசியில் இருக்கார். சூப்பர். பகை ருண ரோகம் 6ஆம் இடம். 6ஆம் இடத்துல இருக்கார், உச்சமடைந்து இருக்கார். உத்தியோகத்தில் ஒரு முன்னேற்றம் இருக்கும். கடன் சுமை குறையும்.
உடல் ஆரோக்கியம் பரவாயில்லை, தனவரவு, பொருளாதார முன்னேற்றம், தொழில், வியாபாரம் எல்லாமே நல்லபடியாக இருக்கும். 11/11/2025 குரு பகவான் வக்ரகதி அடைகிறார். ஸோ மேற்கூறிய விஷயங்களில் நம்ம கவனமாக இருக்கணும். உத்தியோகத்தில், கடன் விஷயத்தில், உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கணும். ஏன்னா அவர் வக்ரகதியில் இருக்காருங்கும்போது நம்ம தெளிவாக இருக்கணும். இருந்தாலும் குருவோட பார்வை அப்படிங்கும்போது ஜீவனஸ்தானத்தில் விழுது, விரயஸ்தானத்தில் வருது, அதே மாதிரி தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் விழுது. ஸோ ஜீவனம் பிரச்சனை இல்லை, அது மாட்டுக்கு போயிட்டு இருக்கும். உங்கள் வேலைகளை நீங்கள் செஞ்சிங்கனாலே போகும். அதேமாதிரி விரயங்கள் அதிகமாக தான் இருக்கும், பயணங்கள், அதன் மூலமாக விரயங்கள். ஆனால் அதற்குண்டான ஒரு வருமானமும் உங்களுக்கு தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் விழுறதுனால கண்டிப்பாக கிடைக்கும். அடுத்தபடியாக உங்கள் ராசிநாதனும் விரையாதிபதியுமான சனீஸ்வர பகவான் தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் வக்கரகதியில் இருக்கார். டென்ஷன், அப்படியே வரவில் டென்ஷன் இருந்தாலும் குருவோட பார்வை அங்கே விழுறது சனி பகவான் மேலே. அதனால் சவாலே சமாளி அப்படியே போயிட்டுருப்பீங்க. 27/11/2025 இந்த சனி பகவான் வக்ர நிவர்த்தி அடைகிறது ரொம்ப விசேஷம். அற்புதமான வரவு உங்களுக்கு வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா 7.5 கடைசி இது, அப்போ உங்களுக்கு ஒரு வருமானம் வரும். இருந்தாலும் பாதச்சனி அப்படிங்கிறனால கால்கள் விஷயத்தில் கவனமாக இருங்க, பிரயாணங்கள் விஷயத்தில் கவனமாக இருங்க, சரியா? அடுத்தபடியாக சாயா கிரகம் அப்படின்னு சொல்லக்கூடிய ராகு பகவான் உங்களது ஜென்மராசியில் உட்காந்துட்டுருக்கார். குழப்பத்தை கொடுத்துருங்க. முன்னாடி குருவோட பார்வையை வாங்குறவர்களை சமாளிச்சிங்க. ஆனால் இப்போ பார்வை இல்லை, குருவோட பார்வை இல்லைங்கும்போது தனித்துவமாக அவர் இயங்குறார். ஸோ ஜென்மராசியில் ராகு இருந்தாலே டென்ஷன் கொடுப்பார், கவனமாக இருக்கணும். ஏன்னா இந்த கேது பகவான் ஞானக்காரகன் நேராக அந்த களத்திர ஸ்தானத்தில் இருப்பாங்க. ஸோ 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்துட்டு இருப்பாங்க. களத்திரத்தின் மூலமாக குழப்பம், உங்கள் ஜென்மத்தில் குடும்பத்தில் குழப்பம் எல்லாமே வரும். குடும்பத்தில் எப்படி குழப்பம் வரும்? பொருளாதாரம் அப்படி டென்ஷனாக இருந்தாலே குடும்பத்தில் குழப்பம் வரும், கரெக்டாக? அப்போ அதிலெல்லாம் நம்ம கவனமாக இருக்கிறது ரொம்ப விசேஷம். பொறுமையாக இருக்கணும். அதேமாரி வெளிநாடு போயிட்டு படிக்கணும், வெளியூர் போயிட்டு படிக்கணும், இல்லை உத்தியோகம் பார்க்கணும்னு நினைக்கிற குழந்தைகள்லாம் சரியான ஒரு பாதையை தேர்ந்தெடுத்து அதுக்கு மேலே பிரயாணம் பண்ணுறது நல்லது. சரி, இப்போ பரிகாரமாக என்ன பண்ணினா ரொம்ப விசேஷம், கண்டிப்பாக புற்றுக்கோயில் போயிட்டு வாங்க. என்ன ராகு கேது இதில் இருக்கிறதுனால புற்றுக்கோயில் போயிட்டு செவ்வாய்க்கிழமை, வெள்ளிக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை, முடியாத பட்சத்தில் ஒரு நாள், ஏதோ நீங்கள் ஒரு நாள் டிசைட் பண்ணிங்க, வாரத்தில் ஒரு நாள் பரவாயில்ல. சில பேர் கேட்குறாங்க செவ்வாய்க்கிழமை சொல்லிங்களா, இப்போ இந்த வாரம் செவ்வாய்க்கிழமை போனால் அடுத்த வாரம் செவ்வாய்க்கிழமை தான் போகணுமான்னு. கிடையாது. நீங்கள் இந்த வாரம் செவ்வாய்க்கிழமை போகிறீங்க, அடுத்த வாரம் சப்போஸ் செவ்வாய்க்கிழமை முடியல, வெள்ளிக்கிழமை தாராளம் போயிட்டு வாங்க. அந்த வாரம் ஒரு நாள் போயிட்டு வாங்க, ரொம்ப விசேஷம். நல்ல மனசில் இருக்கிற அந்த குழப்பம் குறையும், டென்ஷன் குறையும், உடல் ஆரோக்கியம் நல்லபடியாக இருக்கும், சரியா? அடுத்தபடியாக சனீஸ்வர பகவான் வழிபாடு சனிக்கிழமை பண்ணணும். குரு பகவான் வழிபாடு கண்டிப்பாக வியாழக்கிழமை பண்ணியே ஆகணும். அப்போ தான் குருவோட ப்ளஸ் உங்களுக்கு கிடைக்கும், சனீஸ்வர பகவானோட ப்ளஸ் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். அப்போ ஒரு டென்ஷன் இல்லாத ஸ்மூத்தான ஒரு வாழ்க்கை நமக்கு கண்டிப்பாக அமையும். சரி, பரிகாரம் இந்த மாதம் முச்சூடும் சொல்ல வேண்டிய ஸ்லோகம் என்ன தெரியுமா? ஓம் ஸ்ரீ கருமாரி அம்மனே போற்றி, ஓம் ஸ்ரீ கருமாரி அம்மனே போற்றி. இந்த கருமாரி அம்மனை வழிபாடு பண்ண உங்களோட பிரச்சனைகள் கண்டிப்பாக குறையும். உங்கள் உடல் ஆரோக்கியம் நல்லபடியாக இருக்கும், மன ஆரோக்கியம் வலிமையடையும், நீங்கள் எடுக்கிற காரியங்கள் சிறப்பாக இருக்கும். ஆக இந்த சின்ன பரிகாரங்கள் நீங்கள் செய்கிறதுனாலே 2025ஆம் ஆண்டு நவம்பர் மாதம் அதி அற்புதமான ஒரு மாதமாக கண்டிப்பாக அமையும் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மீண்டும் ஒரு அருமையான பதிவில் நான் உங்களை மனமகிழ்ச்சியோடு சந்திக்கிறேன். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன்.